GTN அகாடமியினுடைய நிறுவனர் நாள் விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி சென்றிருக்கிற மிகுந்த மரியாதைக்குரிய திரு கோபிநாத் அவர்களே, சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கிற மரியாதைக்குரிய டாக்டர் ரவி IPS அவர்களே, திரைப்பட இயக்குனர் திரு ரஞ்சித் அவர்களே, அருமை நண்பர் தங்கமூர்த்தி அவர்களே, இந்த அகாடமியினுடைய நிறுவனர் அருமை சகோதரி டாக்டர் சத்யா கரிகாலன் அவர்களே, அருமை சகோதரர் கரிகாலன் அவர்களே, வருகை தந்திருக்கிற பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தங்கமூர்த்தி போல நீண்ட நேரம் பேச விரும்பவில்லை. 5 மணித்துளிகளில் என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன். முதலாவதாக சத்யா கரிகாலன் அவர்களுக்கு நன்றி கூற வேண்டும். இவ்வளவு இளைஞர்களை இந்த அரங்கத்தில் அமர வைத்திருக்கிறார். இந்த பல்கலைக்கழகத்திற்கும் எனக்கும் ஒரு சிறிய தொடர்பு உண்டு. இந்த பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரில் ஒருவரை நான் தேர்வு செய்தேன். துணைவேந்தர் குழுவினுடைய தலைவராக இருந்து இங்கு பார்த்த பிறகுதான் இப்பொழுதுதான் முதல் முறையாக இந்த பல்கலைக்கழகத்திற்கு வருகிறேன். ஒரு அருமையான அரங்கம், ஒரு நல்ல ஒரு பயனுள்ள நிகழ்ச்சிக்காக இன்று பயன்பட்டிருக்கிறது. இங்கு பட்டமளிப்பு விழாக்கள் நடந்திருக்கும். இன்று இந்த அருமையான ஒரு விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாகத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சகோதரி சத்யா கரிகாலன் அவர்கள் என்னை அழைத்ததற்கான காரணம் எனக்கு தெரியவில்லை. ஒரு கால் இது காரணமாக இருக்கலாம். நான் துணைவேந்தராக இருந்த பொழுது ஃபஸ்ட்டு குரூப் இன்டர்வியூ நடக்கும் இங்கே TNPSCயில். அதில் 3 வருஷம் தொடர்ந்து நான் இன்டர்வியூவராக வந்தேன். யார் இன்டர்வியூ பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், சாரு மாதிரி IPS ஆஃபீஸர் ஒருத்தங்க, ஒரு IAS ஆஃபீஸர், ஒரு வைஸ் சான்சலர், அந்த TNPSCனுடைய தலைவரோ அல்லது மெம்பரோ இருப்பாங்க. 3 வருஷம் தொடர்ந்து வந்தேன். அதில் அந்த இன்டர்வியூ பண்ணுறப்ப எனக்கு நிறைய அனுபவம். ஒரு பொண்ணு அதாவது DSPயாக இருந்து RDO இதுக்காக வர்றாங்க, ஃபஸ்ட்டு குரூப்புக்கு வர்றாங்க. அவங்க காளையார் கோயிலேருந்து வந்தாங்க. நிறைய ஒருத்தரும் ஒரு கேள்வி கேட்டு வந்தாங்க. நான் கேட்டப்ப, நீங்கள் காளையார் கோயிலில் இருக்கீங்க, காளையார் கோயிலோட சிறப்பு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். ஷி வாஸ் நாட் ஏபிள் டு ஆன்சர். எல்லாத்துக்கும் பதில் சொன்னாங்க. ஐநா சபையை பற்றி கேட்டாங்க, நிறைய நிகழ்வுகளை பற்றி கேட்டாங்க, ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனை பற்றி கேட்டாங்க, எல்லாத்துக்கும் பதில் சொன்னாங்க. நான் கேட்டேன், அந்த காளையார் கோயிலினுடைய சிறப்பு சொல்லுங்கள், எப்போ கட்டினது, யார் கட்டினது, என்ன முக்கியத்துவம் அப்படின்னு கேட்டேன். காளையார் கோயிலினுடைய அந்த ஊரை பற்றிய சிறப்பை கேட்டேன்னு அவங்களா சொல்ல முடியலை. அதனால் நீங்கள் இன்டர்வியூக்கெல்லாம் போகும்போது எந்த ஊர்லேருந்து போகிறீங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து போகிறீங்க அப்படிங்கிறத உங்களை பற்றி, உங்களுடைய ஊரை பற்றி, மாவட்டத்தை பற்றி, நம்ம தமிழ்நாட்டை பற்றி, இந்தியாவை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அந்த இன்டர்வியூக்கு போகணும். அடுத்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, நிறைய பேர் சொல்லும் பொழுது சொன்னாங்க, புத்தகம் உங்களுக்கு வழிகாட்டும் அப்படின்னு. நான் என்னோடய லைஃப்பில் புத்தகம் ரொம்ப வழிகாட்டியிருக்கேன். அதுக்கு ஒரு புத்தகத்தை மட்டும் சொல்லிவிட்டு நான் முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். வில்லி ஜாலி எழுதிய இட் டேக்ஸ் ஒன்லி எ மினிட் டு சேஞ்ச் யுவர் லைஃப் அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை படித்த பின்னாடி எனக்கு நிறைய மாற்றம் ஏற்பட்டுச்சு. அந்த புத்தகத்தினுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால், ஸ்மால் எய்ம் இஸ் அ கிரைம். எது நினச்சாலும் ரொம்ப உயர்வாக நினைக்கணும். இப்போ அவங்க சொன்னது மாதிரி சாதாரணமாக தாசில்தார் ஆகணும்னு நினைக்கக்கூடாது, கலெக்டர் ஆகணும்னு நினைக்கணும், IAS ஆஃபீஸர் ஆகணும்னு நினைக்கணும், DSPன்னு நினைக்கக்கூடாது, சார் மாதிரி IPS ஆஃபீஸராக வரணும்னு நினைக்கணும். அது மாதிரி ஸ்மால் எய்ம் இஸ் அ கிரைம் அப்படி நினைக்கிறதே தப்புன்னு சொல்லுவார். அந்த புத்தகத்தை படிச்சுட்டு நான் துணைவேந்தராக இருக்கும்போது என்ன செஞ்சேன் அப்படின்னா, எங்கள் இதில் அந்த அக்ரிடேஷன் கொடுப்பாங்க, கிரேடு கொடுப்பாங்க பல்கலைக்கழகத்துக்கெல்லாம். A கிரேடு, A+ கிரேடு, A++ன்னு கொடுப்பாங்க. அதை வச்சு தான் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய தலைவிதியை நிர்ணயிக்கிறது. அப்போ நான் என்னுடைய டீன்ஸ் எல்லாம் வச்சு ஒரு 7 பேரை வச்சு ஒரு மீட்டிங் போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ அவங்கள்ட்ட கேட்டேன், நமக்கு இப்போ வரப்போகிறாங்களே, நமக்கு என்ன கிரேடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நமக்கு ஏற்கனவே இருக்கிற A கிரேடை தக்க வச்சுக்கிட்டாலே பெரிய விஷயம் சார், அப்படியே அது கிடைச்சாலே நமக்கு போதும் அப்படின்னு சொன்னாங்க.
நான் அந்த புத்தகத்தை சொல்லி நான் சொன்னேன், அப்படி இல்லைங்க இது மாதிரி நினைக்காதீங்க, இட்ஸ் அ ஸ்மால் எய்ம் இஸ் அ கிரைம்னு சொல்கிறாரு, A++ கிடைக்கணும்னு நினைங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்கெல்லாம் ஒத்துக்கிறல. ஆனால் நான் சொன்னேன் நமக்கு A++ கிரேடு தான் வரப்போகுது அப்படின்னு சொன்னேன். எல்லார்ட்டையும் அப்படியே சொல்லுவேன். நான் எங்கள் பேராசிரியரை கூப்பிட்டு பேசுகிறப்ப சொல்லுவேன், ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவேன், ரிசர்ச் ஸ்காலர்ஸ்கிட்ட சொல்லுவேன், நான் டீச்சிங்கிட்ட சொல்லுவேன், நம்ம யூனிவர்சிட்டிக்கு வந்து A++ கிடச்சிருச்சுன்னே சொல்லிக்கிட்டு இருப்பேன். அதே மாதிரி என்ன நடந்துச்சுன்னா, அப்போ என்ன சொன்னாங்கன்னா என்கிட்ட, சார் ஒரே ஒரு யூனிவர்சிட்டி தான் சார் இந்தியாவில் கிடச்சிருக்கு, ஈவன் IITC கூட கிடைக்கல, காஷ்மீர் யூனிவர்சிட்டிக்கு மட்டும் தான் கிடச்சிருக்கு, சவுத் இந்தியாவிலே கிடைக்கல, அண்ணா யூனிவர்சிட்டி கிடைக்கல, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கிடைக்கல, அழகப்பா யூனிவர்சிட்டி வந்து சின்ன யூனிவர்சிட்டி, எப்படி சார் கிடைக்கும் அப்படின்னாங்க. கிடைக்கும் பாருங்கள் அப்படின்னு. அதே மாதிரி ஒரு உந்துதலில் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தோம். கடைசியில் A++ கிரேடு கிடச்சிச்சு. ஆல் இண்டியா லெவலில் செகண்ட் யூனிவர்சிட்டியாக வந்துச்சு. அந்த புத்தகத்தோட விலை வந்து என்னென்னா 180 ரூபா. ஆனால் அந்த A++ கிரேடு கிடச்சதுனால MHRD வந்து 100 கோடி ரூபா அழகப்பா யூனிவர்சிட்டி கொடுத்தாங்க. த ஒன்லி யூனிவர்சிட்டி இன் தமிழ்நாடு விச் காட் 100 crores ஃப்ரம் MHRD. எதனால் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் உங்களுடைய இது வந்து அந்த நோக்கம், இப்போ சார் அருமையாக சொன்னாங்க, IPS ஆஃபீஸர் ரவி சார் அழகாக சொன்னாங்க, இப்போ என்ன உங்களுக்கு தேவை, இப்போ நீங்கள் என்ன செய்யணும், அதில் அப்படியே தெளிவாக இருக்கணும். ஜெயிக்கிறோம், இந்த இது வந்து நான் பாஸ் பண்ணுறேன், இந்த மேடைக்கு வந்தாங்கல்ல இதே மாதிரி நான் வந்து அடுத்த வருஷம் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லணும், அப்படின்னு நினைக்கணும். எண்ணம் நிச்சயமாக நிறைவேறும். இன்னொன்று, சரி ஃபஸ்ட்டு நினைக்கிறீங்க, சப்போஸ் ஃபெயிலியர் ஆகுதுன்னா கவலைப்படக்கூடாது. அடுத்து அவரே அந்த வில்லி ஜாலி இன்னொரு புத்தகம் எழுதியிருக்காரு, செட்பேக் இஸ் அ செட்டப் ஃபார் எ கம்பேக் அப்படின்னு எழுதியிருக்காரு. செட்பேக்னா தோல்வி, தோல்வி தான் வெற்றிக்கான அடிப்படை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் வந்து பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் லெக்சரர் போஸ்ட்டுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். நான் வந்து அசோசியேஷனில் இருந்ததுனால என்ன பண்ணாங்கன்னா, என்னை எதிர்த்து அசோசியேஷன் போய் கோர்ட்டில் ஸ்டே வாங்கி நான் செலக்ட் ஆகிட்டேன், ஸ்டே வாங்கி என்னை ஜாயின் பண்ண விடாமல் பண்ணிட்டாங்க. அடுத்து சரி அதான் போச்சுன்னு சொல்லி வைஸ் சான்சலருக்கு ட்ரை பண்ணேன். 3 பேரில் என் பேர் தான் ஃபஸ்ட்டாக போச்சு கவர்னருக்கு. அங்கேயும் வந்து நான் செலக்ட் ஆகாமல் இன்னொரு ஆளை செலக்ட் பண்ணாங்க. சரி இது செட்பேக். உடனே நான் என்ன பண்ணேன், அந்த ஃபஸ்ட்டு கிடைக்கலன்னு அழகப்பா யூனிவர்சிட்டி வந்து ரொம்ப குட்டியூண்டு யூனிவர்சிட்டின்னு நான் நினப்பேன். ஏன்னா பாரதிதாசன் யூனிவர்சிட்டிக்கு வந்து 150 அஃபிலியேட்டட் காலேஜ், அழகப்பா யூனிவர்சிட்டிக்கு வந்து 40 காலேஜ் தான். ஆனால் என்னோடய கைடு சொன்னார் நீங்கள் அங்கே போங்க அப்படின்னாரு. நான் அங்கே போய் சேர்ந்தேன். அங்கே போய் சேர்ந்தோன்னே என்னோடய HOD கேட்டார், நீங்கள் வாட் டு யூ வாண்ட் டு பிகம், வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன் அப்படின்னு கேட்டார். எங்கள் 10 பேர் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரை கூப்பிட்டு கேட்டார், டாக்டர் மோகன் வந்து. நான் அப்போ எழுதி கொடுத்தேன், ஐ விஷ் டு பிகம் அ வைஸ் சான்சலர் ஆஃப் எனி ஒன் ஆஃப் தி யூனிவர்சிட்டிஸ் இன் தமிழ்நாடு வித்தின் 10 years அப்படின்னு எழுதி கொடுத்தேன். 2007 எழுதி கொடுத்தேன். 2015 வந்து வைஸ் சான்சலராக நான் வந்து வந்துட்டேன். நான் வந்து அது செட்பேக், நான் தோல்வி அப்படி பாரதிதாசனில் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு உட்காந்துருந்தா நான் வைஸ் சான்சலராக வந்திருக்க முடியாது. நான் வந்து ஒரு தோல்வினா, அந்த ஒரு நானும் இன்னொருத்தரும் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், செந்தில்நாதன் ஒருத்தர். அவர் வந்து இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டார், என்னை செலக்ட் பண்ணலை. அது ஒரு காரணம் இருக்குது. அந்த அப்போ இருந்த வைஸ் சான்சலருக்கு எனக்கும் பிடிச்சிக்கிறாரு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் பாரதிதாசனுக்கு வந்துட்டேன். இங்கே கிடைக்கலன்னு பாரதிதாசனுக்கு வந்தேன். அதோட அடுத்து 2வது இன்டர்வியூவில் செலக்ட் ஆனேன், இது வாங்கிட்டாங்க, ஸ்டே வாங்கிட்டாங்க. சரின்னு பாரதிதாசனுக்கு வந்துட்டு நான் VC ஆன பின்னாடி அந்த செந்தில்நாதன் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக தான் இருந்தார். நான் இப்போ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக அங்கே வந்திருந்தாலும் நான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக தான் இருந்திருப்பேன். நான் அழகப்பாவுக்கு வந்ததுனால வைஸ் சான்சலராக நான் வந்து ஆனேன். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, தோல்வி அப்படிங்கிறது இது பார்ட் ஆஃப் சக்ஸஸ். நீங்கள் வெற்றி அடைய போகிறதுக்கான ஒரு படி அப்படிங்கிறதுக்கு நானே ஒரு எக்ஸாம்பிள். தோல்வி அடைஞ்சால் நிச்சயமாக அடுத்து வெற்றி இருக்குது அப்படிங்கிறதுல நம்ம வந்து தெளிவாக இருக்கணும். அப்போ வந்து நிச்சயமாக ஜெயிக்கலாம். இந்த ப்ரொவைடட் இவங்க யார் ஜெயிக்க முடியும் தெரியுமா, யார் லீட் பண்ணுறாங்களோ அதை வச்சு தான் ஜெயிக்க முடியும். நான் அழகப்பா யூனிவர்சிட்டி எப்படி வந்து A++ வந்துச்சு, நான் லீட் பண்ணேன், நான் லீடர், எனக்கு ஒரு விஷன் இருந்துச்சு, எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை இருந்துச்சு, ஜெயித்தோம். அது மாதிரி சத்யா கரிகாலன் வந்து வெரி குட் லீடர். அவங்கள வந்து நான் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவங்க பேச்சு, அவங்களுடைய அந்த தன்னம்பிக்கை உண்மையிலேயே கிரேட். இது மாதிரி ஒரு பெண் வந்து ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்து, சாதாரண கிராமம், அந்த கிராமத்தில் பிறந்து இவ்வளவு வந்து சென்னையில் வந்து ஒரு அகாடமி ஆரம்பித்து ஒரு 6 பேரை ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே வந்து ஜெயிக்க வச்சு முன்னாடி நிறுத்தி நான் ஜெயிக்க வச்சுருக்கேன் பாருங்க அப்படின்னு உங்களுக்கு காமிச்சு, இங்கே வந்தால் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற அந்த லீடரு, அந்த லீடிங் இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த வே ஆஃப் லீடிங் இருக்குது பார்த்தீங்களா, இட்ஸ் கிரேட். அதனால் டெஃபினட்டாக இங்கே வர்றவங்க வந்து ஜெயிக்கலாம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.